வெறும் ரட்சிப்பை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, மேய்ச்சலையும் கொடுக்கிற தேவன். நம்முடைய ஆத்மாவை மட்டும் திருப்திப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்முடைய சரீரத்தையும் திருப்திப்படுத்துகிற தேவன். நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈவுகளை அல்ல, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கையத்தட்டி நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவன் பொல்லாதவனா இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு ஈவுகளை அல்ல, நல்ல ஈவுகளை கொடுப்பானா? நம்முடைய தகப்பன் பொல்லாத தகப்பன் அல்ல, நல்ல தகப்பன். அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம்.